ஜூன் 11 காலையில 9:30 மணிக்கு எல்லாரும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. திருச்சி கிழக்குல ராகவா லாரன்ஸ் போட்டி போடுறாரா இல்லையா அப்படின்றதுதான் எல்லார் மத்தியிலும் பெரிய எதிர்பார்ப்பா இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில இன்னொரு பக்கம் என்ன பேசப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸ் விஜய் அவர்களோட சேர்ந்து நிக்க போறாரா இல்ல ரஜினி அவர்களோட சேர்ந்து அந்த மக்கள் மேடை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்கல்ல லதாமா, அவங்களோட சேர்ந்து நிக்க போறாரா இல்ல அண்ணாமலையோட ஜாயின் பண்ணி நிக்க போறாரா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. நிக்க போறாருன்றது தெரிஞ்சு போச்சு. அவர் அறிவிப்பு நான் வரேன்பா அப்படின்னு போய் சொல்ல போறாரு. இப்படிதான் எல்லார் மத்தியிலும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவர் வருவாரா மாட்டாரா இல்ல என்ன பண்ண போறாரு, யார் கூட நிப்பாரு, அதை பத்தின இந்த வீடியோ தான் இருக்கும். முழுசா பார்த்துட்டு போங்க. வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ராகவா லாரன்ஸ் திருச்சி கிழக்குல நிப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லார் மத்தியிலும் பெருசா எதிர்பார்த்துச்சு. அதுக்கு முன்னாடி சஞ்சீவா சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திமுக இருந்து ஸ்டாலின் சொன்னாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர் நிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க, இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் நிப்பாரு அப்படின்னு பெருசா எதிர்பார்க்கப்பட்டது. இப்படி எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பினதுதான் திருச்சி கிழக்கு. இதுக்கு இடையில விஜய் அவர்கள் போய் அங்க நன்றி சொல்றேன்ற பேர்ல நன்றி சொன்னாரா தெரியல, மற்ற எல்லா வேலையும் திமுக குறை சொல்லிட்டு வந்தாரு. இப்படியான ஒரு வேலையை தான் அங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த திருச்சி கிழக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டார் கேண்டிடேட் அங்க நின்னதுதான். இதுக்கு முன்னாடி எது ஸ்டார் கான்ஸ்டிடியூஷனா இருந்தது, எது பிரபலமான தொகுதியா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப எடப்பாடி ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் கொளத்தூர் இருக்கும், திருவல்லிக்கேணி. இதுதான் வந்து மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதியில இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க தான் பிரபலமான ஆட்கள்லாம் நிற்கக்கூடியது, அதுவும் அரசியல் வட்டாரங்களுக்குள்ள. இன்னொரு பக்கம் சீமானன் எங்கன்னா நின்னாருன்னா அது அப்போ தெரிய வரும். நிறைய நேரத்தில் கவுண்ட் பண்ண மறந்துடுறாங்க. பாவம் நாத்தாக்காவை மட்டும் கவுண்ட் பண்ணுறதை விட்டுறாங்க. பெரிய முயற்சியாக ஏறி வந்தது இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம அதை விட்டுருவோம். இப்போ திருச்சி கிழக்குக்கு வருவோம். விஜய் அவர்கள் அந்த இடத்துல நின்னதான் இந்த தொகுதியை பொறுத்தவரை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிழக்கு, பெரம்பூர், கொளத்தூர், எடப்பாடி இதெல்லாம் தான் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. இன்னொரு பக்கம் துறைமுகமும் சேர்த்து திருவல்லிக்கேணி தொகுதிகளும் இதுவுமே பெருமளவில் எதிர்பார்த்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ஒன்று சேர்க்க மறந்துட்டேன். என்ன அப்படின்னா திருவிக நகர். இதுல சமீபத்தில் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சுல, பள்ளியம்மா அவங்க தொகுதி. ஏன் இது எல்லாமே ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் எடப்பாடியில தாவேக்கா சேர்ந்தவர் போட்டியிடல, சுயேட்சையா நின்னவருக்கு தாவேக்கா ஆதரவு, இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா கொளத்தூர் ஸ்டாலின் சார் தொகுதி, அங்க போக கூட விடல, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவல்லிக்கேணியில சென்னையில பெரிய அலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திருவல்லிக்கேணி வந்து அவங்க சென்னையோட கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஜெயிப்பாரா மாட்டாரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உதயநிதி அவர்கள். இன்னொரு பக்கம் துறைமுக தொகுதி, நிறைய திமுகவுடைய சார்ந்தவங்களே நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சேகர்பாபு தோக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் அங்கே நிறைய இருந்துச்சு. இதுக்கு மத்தியில் தான் பெரம்பூர் விஜய் அவர்களும், இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்குலையும் விஜய் அவர்கள் நிற்கிறாங்க. அதனால அது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. திருவிக தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொற்கொடி அமிச்சிட்டாங்க. அவங்க நிக்கிறதுனால அது பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்ப இது எல்லாத்தையும் கடந்து திருச்சி கிழக்கு யார் போட்டியிட போறா, ராகவா லாரன்ஸ் அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. 9:30 மணிக்குப்பா 11 சார்பா எல்லாம் டிவி முன்னாடி உட்காந்துருங்க, இல்ல செல்போன் எடுத்து வச்சுன்னு உட்காந்துருங்க. தகவல் உங்களை சேர்ந்துரும். ஏன்னா 10 வரைக்கும் எங்களுக்கு பென்ஸ் படத்தோடைய ஷூட்டிங் இருக்கு. இந்த பென்ஸ் படம் பத்தி எல்லாருக்கும் தெரியும். எல்சியூல வர்றதா சொல்லியிருக்காங்க. சாய் அபியங்கர் முதல்ல அதுக்கு தான் போய் சைன் பண்ணாரு. அப்ப அதெல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப இவர் இங்க மற்ற எல்லா படமும் வந்துருச்சு, பென்ஸ் மட்டும் வரல. இப்போ பெரிய எதிர்பார்ப்போட எல்லாரும் இருக்காங்க. பென்ஸ் படம் வர்றதுக்கோ இல்ல பென்ஸ் படம் முடிகிறதுக்கோ. ஏன் அப்படின்னா 11 அவர் அறிவிக்கிறார். அந்த அறிவிப்புக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்புல அவர் காத்திருக்கிறது இருக்கட்டும். ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்தாருன்னா எல்லாரும் மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இதுல கண்டிப்பா ராகவா லாரன்ஸ் வர்றதை எல்லாரும் ஏத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே சீமானை எதிர்த்து ரஜினி கூட சேர்ந்து அவர் தேர்தலில் நிக்க போறாரு, ரஜினி அவர்கள் 2020 வந்து கட்சி ஆரம்பிக்க போறதா அனௌன்ஸ் பண்ணப்ப பெரிய எதிர்பார்ப்புகள், கடும் மோதல்கள். அப்போ சவாலா இருந்த சீமான் அவர்களுக்கும் இந்த பக்கம் ரஜினி அவர்களுக்கும், ரஜினியை பத்தி நம்ம சீமான் அவர்கள் விமர்சித்து பேசுறாரு, அவர்லாம் வராரவா அப்படி இப்படின்னு பேசினதும் இவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இவர் பியூரான ஒரு ரஜினி ஃபேன், தலைவர் ஃபேன்னா அது நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள். அவர் பேரில் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராகவா லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாக்காக கோயில் கட்டின ஆளு அவர் தான்.
தமிழ்நாட்டுக்குள்ள. அப்படியான ஒரு வேலையை தான் ராகவா லாரன்ஸ் பார்த்தாரு. பல்வேறுபட்ட மக்களுக்கு அவர் நிறைய சேவைகள் செஞ்சிருக்காரு. யாருக்கெல்லாம் முடியாதோ, சும்மா யாதோ தானோ எல்லாருக்கும் பண்ணாம, யாருக்கு முடியாது அவங்களால இந்த பூமியில அவங்களும் வாழ்றதுக்கு தகுதியான ஒரு ஆட்கள் தான். அவங்களால வாழ முடியாதுன்னு நீங்க யாரும் சொல்ல முடியாது. மாற்றுத்திறனாளிகளா இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றாரு. அந்த ஆசிரமங்களை வச்சு நடத்திட்டு வர்றாரு. அவங்கள பல்வேறு இடத்துல தன்னுடைய திரைப்படங்கள்ல அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டிக்கிட்டும் வர்றாரு. அவருடைய திறமைகளை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டும் வர்றாரு. மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர்கள். மாஸ்டர் மட்டும் இல்ல அவரு. ஆக்டரு, டைரக்டரு, ரைட்டரு, டான்சரு, மிகப்பெரிய மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டரு, பிரபுதேவா அவர்கிட்ட இருந்து டான்ஸ் கத்துக்கிட்டு வந்து இப்படி பல்வேறுபட்ட முகங்களா இருக்கக்கூடிய அவரு மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை பெற்றிருக்காருன்னு நம்ம தாராளமா சொல்லியே ஆகணும். அது மறுக்கப்படாத உண்மை. இவர் அரசியலுக்குள்ள வந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. என்ன அப்படின்னா, அரசியல்ன்றது சாதாரண விஷயம் இல்ல. சும்மா எல்லாருக்கும் உதவி பண்ற மாதிரி நீங்க தாராளமா உதவி பண்ணிட்டு போயிடலாம். நம்ம கிட்ட இருக்கிற பணம் அதை இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம். அதுக்கு யாருடைய அனுமதியும் எதுவும் தேவையில்லை. ஆனா அரசியல்ன்றது அப்படி கிடையாது. மத்தியில இருந்து அரசு பணம் வரணும். அந்த பணத்தின் மூலயமா இங்க மக்களுக்கு வரி பணங்கள் வரும். இது எல்லாத்தையும் சரியான திட்டங்கள் மூலயமா திட்டங்கள் தீட்டி அவங்களுக்கு எப்படி போய் சேரணுமோ அதன்படி இங்க கொண்டு போய் சேர்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த முக்கியமான செயலை பல்வேறு திட்டங்கள் மத்தியில இதுல என்ன மாதிரியான இன்க்ளூட்ஸ் உள்ள கொண்டு வர முடியும், மற்ற இடங்கள்ல எப்படி பண்ணியிருக்காங்க, அதுல கடைக்கோடியில இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஏழைக்கும் கடைக்கோடியில இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்துக்கும் போய் சேருமா அந்த திட்டம் அப்படின்றது இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இது வரைக்கும் ஆட்சியில் இருந்த யாருமே கொண்டு போய் சேர்க்கல. இப்ப மாற்றம் அப்படின்னு கொண்டு வந்து யாராச்சும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்க நிலுவையில இருக்காங்க. அவங்கள பத்தி எதுவும் விமர்சனம் சொல்ல முடியாது. இப்ப அவங்களோட சேர்ந்து திருச்சி கிழக்குல நிக்க போறாரா அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட மக்கள் கிட்ட இருந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. ராகவா லாரன்ஸ் கிட்ட தொடர்ந்து செய்தியாளர்கள் எல்லாருமே போன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கேட்டதும் அவருக்கு வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, 11ஆம் தேதி காத்துருங்க, 9:30 மணிக்கு ஷார்ப்பா நான் இது என்ன ஏதுன்றத சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் சொல்லுவாரா மாட்டாரான்னு சொல்லி 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஃபுல்லா அங்கதான் காத்துக்கிட்டு கிடந்தாங்க அம்பேத்கர் திடல்ல. அதே மாதிரி இப்போ ராகவா லாரன்ஸ் அவருடைய வீட்டு வாசல்ல மொத்தமா காத்துக்கிட்டு போறாங்க. 9:30 மணி வரலும் 10 மணி வரலும் காத்துக்கிட்டு இருக்க போறாங்க. காலையில 5 மணிக்கே போய் நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படியான ஒரு சூழல் தான் இங்க இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மீடியாக்குள்ள அந்த கண்டென்ட் தேவைன்னு அவ்வளவு ஓட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ராகவா லாரன்ஸ் வந்தா என்ன மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மேடை அப்படின்னு ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இயக்கம் இந்த மக்களுக்கான இயக்கமா இருக்கும், இந்த தமிழ் சமூகத்துக்கான இயக்கமா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் இவங்க திடீர்னு இந்த இயக்கம் தொடங்கணும்ன்ற கேள்வி எல்லார் மத்தியிலும் இருந்துச்சு. இது மத்தியில இவரு ரஜினிகாந்தோட எந்த அளவுக்கு தீவிரமான ஒரு ஃபேனு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ராகவா லாரன்ஸ் அவர்கள். அவர் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு இணையத்துல. அந்த 2 பேர் தான் வைரலே. காரணம் என்னன்னா இவங்களுக்குள்ள நடந்த அந்த போட்டிகள்னே சொல்லலாம். ரஜினி பத்தி அவர் எதனா பேசினா அவருக்கு எதிராக இவர் போறது, இவர் பேசினா இவருக்கு எதிராக அவர் போடுறதுன்னு சீமானுக்கும் ராகவா லாரன்ஸுக்குமான போட்டிகள் அந்த நேரத்துல பலமா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ விஜய்க்கு எதிராக வந்து நிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அந்த மக்கள் மேடையில சேர்ந்து நிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு பக்தனா வந்து தீவிரமான ரகசிகனா வந்து யார் இருந்தாருன்னா நம்ம விஜய் அவர்கள் இருந்தார். இடையில வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனாலாம் ரஜினி அவர்களை பயங்கரமா விமர்சிச்சு பேசியிருந்தாரு. அவர்லாம் திமுகவுக்கு பயந்து தான் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அப்படி பேசினது கேட்டு ரஜினியோட ரசிகர்கள் இல்லப்பா அப்படிலாம் கிடையாதுன்னு பல விளக்கங்கள் போட்டிருந்தாலும் பல செய்திகள் பரவனாலும் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா பா நீங்களாம் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. சினிமால விஜய் அவர்கள் சினிமால இருக்கும்போது கூட இந்த லியோ பட நேரத்துல கூட காக்கா கழுகு அப்படின்னு ரஜினி விசஸ் விஜய் அப்படின்ற ஒரு போட்டிகள் இங்க நிலவிட்டு இருந்துச்சு. ரஜினி 1000 சொல்லலாம், ஆனா அவர் 2020 வந்திருந்தா ஜெயிச்சிருப்பார மாட்டார்ன்றது கேள்விக்குறியாதான் இருந்துச்சு அப்ப இருந்த சூழல். அவர் வெளியான காரணங்கள் என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அதை மீறியும் இப்படியான விமர்சனங்கள் வந்தது ரஜினி ரசிகர் மத்தியில பெரும் கொந்தளிப்பை கிளப்புச்சுன்னே சொல்லலாம். இப்ப ரஜினி ரசிகரா நடந்துக்க போறாரா இல்ல அன்பு நண்பரா விஜய்க்கு நண்பரா நடந்துக்க போறாரான்ற மிகப்பெரிய கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை அவர்கள் அடுத்து வர தேர்தலில் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. 2031 தான் போட்டியிட போறதா அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இப்பயே நம்ம களமாடி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு நல்ல கேண்டிடேட்டா இவர் இருப்பாருன்னு சொல்லி இவர் போய் நல்ல தலைமை இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவருடைய அந்த மொமெண்ட்ல. அப்படியான ஒரு மொமெண்டமா இவரும் போய் இணைஞ்சு அதில் போட்டியிடுவாரான்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்க போகுது. இப்ப என்னன்னா அரசியல் நகர்வு படி இவர் பக்கமா இல்ல ஒரு நல்ல ரசிகனா அந்த பக்கமா இல்ல
நண்பன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருந்துகிட்டு இருக்கு. அவர் போட்டியிடுவாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எல்லார்கிட்டயும் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? போட்டி போடுவாரா, மாட்டாரா, இல்லையா அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. எனக்கும் பல சந்தேகங்கள் இருக்கு. நன்றி, வணக்கம்.